பிஎம் ஸ்ரீ திட்டத்துல தமிழ்நாட்டுக்கு ஏன் நிதி ஒதுக்கல அப்படின்னு நேற்றைய கூட்டத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சரான திரு தர்மேந்திர பிரதான் அவர் பேசினாரு. தொடக்கத்துல ஓகே சொன்னாங்க, அவங்களே தமிழ்நாட்டு மந்திரிகள், அப்புறம் பின்னாடி மாத்திக்கிட்டாங்க, சூப்பர் முதல்வர் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அதுல திமுகவுடைய எம்பிக்கள் தமிழ்நாடு அரசாங்கம் அநாகரிகமானவர்கள், ஜனநாயகமற்றவர்கள் அப்படின்லாம் அவர் பேசினது தான் திமுக எம்பிக்களை கொதிப்படைய வைத்தது. உடனடியாக எதிர்ப்புகளை காமிச்சாங்க. குறிப்பாக நாடாளுமன்ற குழு தலைவரான திருமதி கனிமொழி அவங்க காட்டமாக உடனடியாக பதில் கொடுத்தாங்க. நாங்க எதுலையும் ஏற்கவே இல்லை எப்பொழுதும் அப்படின்ட்டு. இந்த நிலையில தான் அந்த கருத்தை நான் திரும்ப பெறுகிறேன் அப்படின்னு தர்மேந்திர பிரதானும் தெரிவிச்சிருந்தாரு. இரண்டாவது நாளாக மார்ச் 11ஆம் தேதி இன்றைக்கு நாடாளுமன்ற வளாகத்துல வெளியில திமுக எம்பிக்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்தை அழிக்கிறார் அப்படின்னு கடும் அட்டாக்க முன் வச்சிருக்காங்க கனிமொழி அவர்கள். சோ இங்க தமிழ்நாட்டிலும் நிறைய போராட்டங்கள்லாம் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா பாஜக தரப்புலயும் என்ன முணுமுணுப்புகள் வருதுன்னா, தர்மேந்திர பிரதான் அவரு நம்முடைய திட்டங்களை பேசுவது தவறொன்றும் இல்ல, சரிதான். ஆனா வார்த்தைகளை கவனமா கையாளணும். இப்ப அவரே திமுக அரசியல் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. அநாகரிகமானவர்கள் அப்படின்லாம் பேசுவது சரியில்லை அப்படின்னு பாஜக உள்ள இருந்தும் முணுமுணுப்புகள் வருது. அதே நேரத்துல பிரதான் ஏற்கனவே 2000 கோடி தரமாட்டேன் அப்படின்னு மறுப்பு தெரிவித்ததும், அதன் தொடர்ச்சியாக இங்க தமிழ்நாட்டுல ஒரு விழாவில் பங்கேற்க இருந்து அப்புறம் அந்த கூட்டத்துக்கு அவர் பங்கேற்கல அப்படின்னு தெரிவிச்சிட்டாரு. ஏன்னா இங்க மாணவர்களுடைய எதிர்ப்பு. இந்த நிலையில தான் தற்போது அநாகரிகமானவர்கள் அப்படின்னு அவர் பேசியதும் மிகப்பெரிய அளவுல அவருக்கான எதிர்ப்பாகவும், இன்னொரு பக்கம் அனைத்து மாநிலங்களிலும் பாஜகவுக்கான ஒரு எதிர்ப்பாகவும் இதை திமுக எம்பிக்கள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த வார் இன்னும் இன்னும் வீரியம் அடையலாங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள்.